Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. சிறப்புகளெல்லாம் சொன்னீங்க. ஐயா என்ன செய்கிறாரெல்லாம் சொல்லிட்டீங்க. ஐயா செஞ்சதுக்கு என்ன பலன்களையும் சொல்லிட்டீங்க. வந்தவங்கெல்லாம் அனுபவிக்கிறாங்க அதையும் சொல்லிட்டீங்க. ஐயா பற்றி சொல்லுங்கள். ஐயா இவங்க காலங்கள் 800 வந்ததா ஒரு ஐதீகம். ஏன்னா அவங்களுடைய இதுவே நாங்கள் பழைய இடத்துல விஷயங்கள் தான் நமக்கு. இல்லை நம்ம எதுவுமே கிடையாது. எல்லாமே செவிவழி செய்தி இல்லை. அவர் முக்கியமாக கொடுத்ததெல்லாம் அதுக்கு முன்ன இருந்தவங்ககிட்ட மாறி வழியாக வந்த ஒரு செய்தி இருந்தது. அது ஓலைச்சுவடி எல்லாமே இருந்தது. அது ஒரு இடத்துல போனதுனால வரல. அதனால் நாங்கள் அதை பின்பற்றலை. ஆனால் திருநீற்று சிவனுக்கு தொண்டு செய்தவங்க மெயினான விஷயம் என்னென்னா, திருநீற்று சிவனுக்கு தொண்டு செய்தவங்க வடபழனி மாதிரி இவங்களும் 3 சித்தர்கள் தான். சரிங்க. பிரம்மசி, சதாசிவம், ஞானேந்தர். இந்த இதில் இருக்க இந்த இடத்துல இது திரிகோண வடிவில் அமைஞ்சதாக ஒரு காட்சிகள். அதில் முதல்ல நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருந்தது அவர். 2வது இவர். 3வது இன்னும் குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் வெளிவரல. கண்டிப்பாக வருவாங்க. வெளிவர வேண்டிய காலம் கண்டிப்பாக வருவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இங்கே இந்த 18 சித்தர்களை வச்சா மாதிரி அங்கே ஒரு சில மகான்களோடு சேர்ந்து வருவாங்க. அங்கே ஒரு இது இருந்தாங்க. வழிபட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க 18 சித்தர்களை வைக்கணும், இடத்த சுத்தம் பண்ணுனாங்க. சுத்தம் பண்ணால் எல்லாம் செய்தோம். பட் அந்த இடம் அதுக்கு செட் ஆகலை. அதனால் இந்த இடத்துல தான் இதை ரெடி பண்ணோம். இதுக்கு அடுத்தது வர்றதில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே மகான்களுடையது. இப்போ சித்தர்களுடைய சுற்றி இருக்கிறவங்களும் மகான்களாகவே பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருக்குது. இது விசேஷம். நான் இந்த திருநீற்று சிவன் வந்ததுக்கு மூல காரணம் இவங்க. இந்த ஊர் பாடசாலை நடந்த ஊர். அதனுடைய புக்கு இருந்தது. ஒரு நண்பர்கிட்ட போச்சு, வரல. அது கூடிய செய்தியில் வரும்னு சொல்லி உத்தரவு வந்திருக்குது. எங்கேயாவது சுற்றிக்கிட்டு வரணும். புக்கிலேயே வந்திருக்கு. பாடசாலை நடந்து. ஆமாம். இதனுடைய மூல இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக இந்த கல்வெட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். உத்தரவுல இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் தேடலை. ஆனால் பாறையில் இருக்க அந்த ஒரு கல்லில் தான் அது ஒரு பௌர்ணமி நட்டு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நம்ம முயற்சி பண்ணலை. ஆனால் இவங்க என்ன, நீ தேட வேண்டாம், வரும். வெளிவரும் காலத்தில் வரும், கண்டிப்பாக வரும். அதனால் நான் வெளியே எதுவும் போகல. எப்போ வெளியே வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் எதுக்குமே வெளியே போகலை. இது வரைக்கும் நாங்கள் வெளியே எதுவும் போய் தேடலை. இது வரல. இதோ இன்றைக்கி கூட பகவான் உங்களை உள்ளே கூட்டின்னு வந்திருக்காரு. அதுக்கு காலகட்டங்களால் வர வச்சுருக்காங்க. அவ்வளோதானே தவிர இதுக்கு இது பண்ணலாம். இந்த வருடம் தான் இன்னும் என்னென்ன மெயினான விஷயம்னா, இந்த வருடம்தான் பத்திரிகையில்ன்ற மாதிரி இந்த மாதிரி அன்பர் இன்னொருத்தர் வரலாறுன்ற பேப்பரில் போட்டிருக்கார். அதே மாதிரி விளம்பரமும் பண்ணியிருக்கார். சிவராத்திரிக்காக விளம்பரமும் பண்ணியிருக்கார். அது இந்த வருடம் தான் நடந்தது. இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் பத்திரிக்கை பேப்பர்லேயே எதுவும் சொல்லிக்கிட்டு இருப்போம். யாரும் ஆனால் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுனால ஒரு அமாவாசையில் கலந்துட்டுருக்கார். அப்போ மக்களை கேட்டுட்டு அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், செய்யுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. பகவான் வெளியே வரணும்னு உங்களுக்கு அபிப்பிராயம், உங்கள் மூலிமா வரணும், பண்ணுங்க. அவர் தான் அதை பண்ணார். வரலாறுன்ற பேப்பரில் அவங்க கொடுத்தது தான். சரிங்களா? அதுதான் நடந்தது. மற்ற விஷயங்கள் கேளுங்க. அதுக்கு இது ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வெளியே சொல்லவும் கூடாது. நிச்சயமாக. ஏன்னா எல்லாமே அது ஒரு சித்த ரகசியம் மாதிரி. அது நிறைய சொல்லக்கூடாது. தெரியும் ஒரு சில விஷயங்கள் தான். இது மட்டும் இதுதான் இது காரணம் மூலமாக இருந்தது. இவங்களால் வந்தது ஐயாவுடைய ஒரு மேலோட்டமான அதுதான் அனைத்தரமானது அவங்க உத்தரவு வந்தால் மட்டுமே தான். ஒரு ஜீவபீடத்தை பற்றி நாங்கள் சொல்லும் போது மகான்களின் வரலாறு, அவ்வளோதான். அதோட மகான்களின் என்னென்ன மாதிரி அருள் கடாட்சம் இருக்குது, எத்தனை பேரெல்லாம் அருள் அதை ரிசீவ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் பெனிஃபிட் அடைகிறாங்க, இதெல்லாம் இது பார்க்குற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். இந்த சித்தர் பீடத்துக்கு அவங்க பயன்படுத்த அவங்க இவங்க என்ன கேட்குறாங்களா, அவங்க அப்ளிகேஷன் போட்டால் தான் அவங்களுக்கு என்ன. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல இருந்து நடந்தது எப்படின்னா, அவங்க வர முடியலன்னு விபதி வாங்கி போய் நடந்திருக்கு. அது ஐயா சொல்லுவாங்க. 35 உறவினர்கள் இங்கே குடியிருக்கிறாங்க. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்துக்கிறாங்க. இப்போ அங்கே நடத்தின ஐயா சுயம்பு இடத்துல நடத்தி
அந்த மாதிரி விபூதி இங்கேருந்து இது பண்ணி அனுப்பிச்சாங்க. அதாவது என்ன சொல்கிறது, பேப்பரில் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த விபூதியை வச்சு ஒரு வாரத்தில் அந்த அம்மா கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுவும் எங்களுக்கு செய்தி வந்தது. இது வந்து பகவானுடைய அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற விஷயங்கள். இது வந்து பெரிய ஒரு அமானுஷ்யம்னு சொல்லிக்கிற ஒரு விஷயம் இல்லை. சாதாரணமாக அம்மா யாருக்கு படுதோ அவங்களுடைய அவ்வளோதான். இது ரொம்ப 35 29 வயசு வரைக்கும். இன்னொரு இது என்னென்னா, அந்த பகலாக இருந்தால் அந்த இடம் இந்த இடம் அமைக்கும் போது அங்கே வச்சிருந்த மரம், சரக்கொன்ற மரம், அவருடைய மரம், அது பிடிங்கி போட்டதே நான் தான். போயிடுதுன்ட்டு பிடிங்கிட்டாங்க. மறுநாள் அந்த இடத்துல பள்ளம் நோண்டணுன்ட்டு ஆட்களை வர பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு கிழங்கு மாதிரி உள்ள அப்படியே செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாதிரி ஒரே நைட்லேயே அது மாதிரி வந்தது. அது ஒரு அதிசயம். அப்படியே நிறுத்திட்டு வேற வேலையை அது நல்லா மரமாக பூவாக காய்க்குது. வந்து இருக்கிறதுக்கு வந்து ஸ்தல விரிச்சதுனால வந்து சரக்கொன்றைக்கு வந்து அவருக்கு வந்து அதிகமான ஒரு ஈடுபாடுன்றதும் அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம அனுபவிச்சோம், அடுத்தவங்க அனுபவிச்சாங்கன்றது நம்ம சொல்றதை விட நம்மளே இதில் நாங்கள் நிறைய அனுபவிச்சோம். இதில் நான் இருக்கிறேன் அப்படின்றது காமிச்சது. இதுதான் விட்னஸ், வேற ஒன்றும் இல்லை. அதுதான். இதே ஊரில் ஒரு பொண்ணு 29 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஒரு வாட்டி அங்கே வேலை செய்வோம். அங்கே செய்யும்போது வந்து அன்றைக்கி தான் அந்த பூஜை முடிச்சுட்டு போனாங்க. அந்த மறுநாளே பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 10 வயசு பையன் இருக்கிறான். இப்போ கோயிலுக்கு வராங்க. இந்த அம்மாவுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம். இப்போ 2-3 வாரமாக தொடர்ச்சி அமாவாசை பௌர்ணமி வராங்க. சிறப்பாக இருக்குது சாமி, ஆப்ரேஷன் டாக்டர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து கடவுளுடைய சித்தம் நல்லா இருக்குது, நம்பணும். நேர்மையான மகான். இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் இங்கே வந்து உதவாது. பிரார்த்தனை அப்படின்னாங்க. தனிப்பட்ட பிரார்த்தனைக்கு இவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்கும்போது கூட்டு பிரார்த்தனைக்கெல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். அதாவது ஒரு நேர்மையான மகான். மக்களுடைய அவர் சொத்தை அபகரிக்கணும்னு வரவங்க வேலைக்கு ஆகாது. அது நான் எங்கள் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். விஷயம் உங்களுக்கும் தெளிவுபடுத்துறது என்னென்னா, ஒரு விதமான மனிதர் உள்ளே வந்து ஏதோ நினச்சி எடுக்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க உள்ளே வர முடியல. அது உண்மை. கையிலையோ கால்லையோ அடிபட்டு அதோட அவங்க வந்து கட் ஆயிடுறாங்க. அது வந்து இங்கே ஒரு 3 பேர் வந்து அனுபவிச்சாங்க. நிச்சயமாக மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்டையும் சொல்லி அமிச்சு, சரி ஐயா நான் வந்து அவரை இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள், நான் அங்கே வரலை அப்படின்னு இதே ஊர்லேயும் இருக்காங்க. அந்த மாதிரியும் நடத்தியிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு அன்பாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து குழந்தைங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தது வைத்தவர்கள், மற்ற எல்லாம் சகஜமான அமர். அது இந்த அபிஷேகம் முடிஞ்சதுமே தீர்த்தம் மக்களுங்களுக்கு வந்து முகத்தில் தெளிக்கிறது. அதுக்காகவே மக்கள் வருவாங்க. என்ன மாதிரி ஒரு இதாக இருந்தால் கூட அதுக்கு அடுத்து பகவான்கிட்ட கனி, அந்த கனிக்காகவும் காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து விபூதி. இது 3 முக்கியமாக மக்களுக்கு பீடத்தினுடைய சிறப்பு. கனி வந்து வாங்குறது இந்த இதுக்கெல்லாம், தீர்த்தம் தெளிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த முகப்பொலிவு, அந்த மற்ற ஏதோ சொல்கிறாங்க இல்லைங்களா, இதனால் வந்து அதனால் அந்த இதெல்லாம் போகுதுன்றதுனாலேயே 15 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அதுக்காகவே கியூ நின்றுவாங்க. அந்த கார்னரில் நம்ம அடிக்கிறோன்னா இந்த கார்னர் வரைக்கும் இருப்பாங்க. அது ஒரு மணி நேரம் ஆகிடும். எனக்கு நீங்கள் விசேஷ காலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தெளித்து நான் முடிக்கிறது. அது முடித்து வந்த பிறகு அது மறுபடியும் விபூதி. அபிஷேகம் மட்டும் 1 மணி நேரம் நடக்கும் அவருக்கு மட்டும். மற்றவங்களுக்கெல்லாம் முதல் முடிச்சிருவோம். அவருக்கு மட்டும் 12 மணி 11:30 மணிக்கு ஏறணும். 1 மணி ஆகிடும். முடித்த பிறகு தான் நமக்கு வந்து அடுத்த வேலைக்கே வரும். ஆராதனை வந்து 10 நிமிஷம். இது சிறப்பாக நடந்துருக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து வரணும்னா அவர் உத்தரவு கேட்டு வைக்கிறோம். மறுபடியும் விசேஷ காலங்களில் அமாவாசை பௌர்ணமியில் வந்துன்னா தெரியும் மக்களுடைய எவ்வளோ அந்த அளவுக்கு இழுக்கிறாருன்றது. இப்போ நாங்கள் வந்து டாக்குமெண்டேஷனை பண்ணுறோம். அதான் நாங்கள் அனுபவபூர்வமாக இருக்கிற அந்த மக்கள் வெள்ளத்தை நாங்கள் அதுவும் காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் வேணும். ஐயா வந்து பெருமை சொல்கிறேன். நீங்கள் 3 நாள் வீட்டுக்கு போயிடுங்க. நம்ம இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைங்க, 2வது நாள் இங்கே இருப்பீங்க. அதில் ஒன்றும் சந்தேகமாக கிடையாது. பணியாக தான் வந்தேன்னு சொன்னேன். என்னை வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவராக பயன்படுத்த வரல அவர். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் போக முடியாமல்
அவரை போய் பார்க்கவே முடியலைன்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி நாங்கள் வந்து அவங்க ஏன் வரலன்னு நாங்கள் நினைச்சாலும் அது 2 நாளில் உங்களுக்கு அந்த அலை என்ன அலைகள் வந்து அது கண் கூடாத நம்ம நல்லா அனுபவிச்சுக்கிறது நேச்சுரலாக நடந்துன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அதிகமாக வந்து சாமியை கும்பிடாத ரொம்ப சந்தோஷம். சித்தர்கள் திருவடி நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து ரியல் ஏதாவது தினந்தர் பார்க்குற அவெல்லாம் இல்லை. அவங்க 500 பேர் பார்த்தாலும் ரியலாக இந்த ஆத்மாத்மா பார்க்குற ஒரு அது கண்டிப்பாக அன்பர்கள். அந்த அன்பர்களுக்கு இந்த பீடத்திலிருந்து வந்து சித்தர்கள் திருவடி பீடத்திலிருந்து இந்த 18 சித்தர் பீடத்திலிருந்து இந்த சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களை வந்து நேர்காணல் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் இந்த பீடத்துக்கு நாங்கள் வரணும், ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் வரணும். நிறைய பதிவுகளை நாங்கள் வந்து மக்களுக்கு வெளிக்கொண்டு வரணும். கண்டிப்பாக மேலே நீங்கள் வருவீங்க தொடர்ச்சியாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.